இன்றைக்கி இவருடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கி 33 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மறைப்பதற்காக வால் போஸ்ட் அடித்து டப்பா இன்ஜின் முட்டை அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சியில் முட்டையாக இருக்கிறது, சீரோவாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு. நடிகர் விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததா 1.5 கோடி அவர் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாருன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா? ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் வரி ஏய்ப்பு செய்து உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பிறகு ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம், எல்லாம் சேர்ந்து. ஓகே, போலாமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த 5 வருஷத்துலேயும் திமுக ஆட்சியில் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக தான் இன்றைக்கி, ஒரு போதைப் பொருட்கள் மிகுந்த மாநிலமாக, தற்கொலைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 525 தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க. எல்லாமே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழித்து தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல. இப்போ தேர்தலை சந்திக்க இருக்கனால பொங்கலுக்கு எல்லாம் வீட்டுக்கு வீடு 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கனால இன்றைக்கி எல்லா மாவட்டங்களில் இன்றைக்கி திமுகவினர் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 20 கோடி ரூபாய் எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்திருக்கிறது. ஆக பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம்னு இன்றைக்கி திமுக நம்பிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சிவகங்கையில் காவல் நிலையத்தில் அடித்து கொண்ட அஜித்குமாருக்கு நியாயம் கிடைக்கவில்லை. சாத்தாங்குளத்தில் நடந்த இரட்டை கொலைக்கு அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கி இவருடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கி 33 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மறைப்பதற்காக வால் போஸ்ட் அடித்து டப்பா இன்ஜின் முட்டை அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சியில் முட்டையாக இருக்கிறது, சீரோவாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு. ஆனால் இன்றைக்கி திறனற்ற ஒரு அரசாக, திறமையில்லாத ஒரு அரசாங்கமாக இன்றைக்கி எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மீண்டும் ஜனநாயகம் மலர்வதற்கு, தமிழகத்தில் ஒவ்வொரு தமிழரும் தலை நிமிர்வதற்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிற 1ஆம் தேதி வருகிறார்கள். 28ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதி வருகை தந்து மிக பிரம்மாண்டமான அந்த கூட்டத்தில், தேசிய ஜனநாயக கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். நாங்கள் மதுராந்தகத்தில் மாநாடு போட்டு பொதுக்கூட்டம் போட்டோம். அது மாநாடு போல் முடிவடைந்தது. நடிகர் விஜய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததா 1.5 கோடி உயர்நீதிமன்றம் அவர் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறாருன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை போய் நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியுமா? ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் வரி ஏய்ப்பு செய்து உறுதிப்படுத்திருக்காங்க. இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பிறகு ட்ரம் எல்லாம் சேர்ந்து அடிப்போம், எல்லாம் சேர்ந்து. மத்திய அரசோட பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணி தமிழகம் முழுவதும் திமுக போஸ்டர் ஒட்டிருக்காங்க. குறிப்பாக பட்ஜெட் தமிழகத்துக்கு பெரிய முட்டை கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான போஸ்டர்லாம் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்கணும்? அதாவது என்னென்னா, இவங்க செஞ்ச தவறையெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்போ 3000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இப்போ அவசரம். அதில் 450 கோடி ரூபா இன்றைக்கி அவர்களுக்கு கமிஷன் வர இருக்கிறது. இதையெல்லாம் மறைப்பதற்காக கஞ்சா, போதைப் பொருள், 11ஆவது கிளாஸ் படிக்கிற பையன் பையில் கஞ்சா எடுத்துகிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு. பீர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான். யாருடைய ஆட்சியில்? முதலமைச்சருடைய ஆட்சியில். ஆனால் இவங்க சொல்கிறாங்க முட்டை அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்களுடைய ஆட்சி தான் முட்டை. இவங்க மக்களுக்கு கொடுத்தது முட்டை, சீரோ. ஆனால் மக்கள் இவங்க திருப்பி கொடுக்க போகுது இதே முட்டையை 2026 தேர்தலில் திருப்பி கொடுக்க போகிறாங்க.